வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ லாஸ்ட் டைம் ரிவிஷன் இந்த சீரீஸில் மென்சுரேஷன் 2D பார்ட்டுக்கான பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் ஸ்கொயர் அண்டு ரெக்டாங்கிள் இது நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ ரிமைனிங் ஷேப் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஷேப் கவனிச்சிங்கன்னா வட்டம் இதில் தான் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். வட்டம், அரை வட்டம், கால் வட்டம், வட்டக்கோண பகுதின்னு இருக்கும். அதே போல் முக்கோணம் அப்படிங்கிறதுலையும் நிறையா இருக்கும். சமவக்க முக்கோணம், இருசமவக்க முக்கோணம், இந்த மாதிரி இருக்கும். ரிமைனிங் பார்ட் எல்லாம் ஒரே ஒரு அந்த ஒரு 2 ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலே போதும், ஈஸியாக நம்ம அதை ஒவ்வொரு சம் பார்த்தாலுமே கூட அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு நீங்கள் ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களால் மேனேஜ் பண்ணிட முடியும், ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். ஓகே, ஒரு சில சம் உங்களுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி சம் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரேஷனில் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஸோ ஒன் பை ஒன்னா வீடியோவை முழுசாக நீங்கள் கவனிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ ஃபார்முலாலாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பிடிஎஃப் நான் குரூப்பில் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் தாராளமாக ஃபார்முலாஸ்லாம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரிவைஸ் பண்ணிட்டு சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வட்டம் சம்பந்தம் நம்ம பார்க்கலாம். மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர், அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும்? இதுதான் கேள்வி. அப்போது இதில் ஃபஸ்ட்டு வட்டத்தோட சுற்றளவு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த ஒரு பெரிய சக்கரம் எவ்வளவு சுற்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதோட ஆரம் 35 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ 2πr ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். இதான் வட்டத்தோட சுற்றளவு. அப்போது 2 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ என்ன 35. அப்போ 1 7 7 35, 5 இன்ட்டு 2 10, 10 இன்ட்டு 22 220. ஓகேவா? இது சென்டிமீட்டர், மறந்துடக்கூடாது. 220 சென்டிமீட்டர். ஒருவேளை நீங்கள் இதை மீட்டராக மாற்றினாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர் சென்டிமீட்டராக இருந்துச்சு அப்படின்னா இதையும் கடந்த தொலைவையும் என்ன பண்ணணும்? சென்டிமீட்டராக மாற்றிடணும். அப்போ 154 மீட்டருங்கிறது 154 மீட்டர் சென்டிமீட்டரை மாத்திரம் தான் 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். அப்போ 154 மீட்டர் இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் போதும். இங்கே 220. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 0 அடிச்சிடலாம். அடுத்து 11 அடித்து கொடுத்தோம்னா இது 2ன்னு வரும், இது 1, அடுத்து 4ன்னு வரும். மறுபடியும் இது 2, இங்கே 7. ஸோ 7 இன்ட்டு 10 70. அப்போ மொத்தம் எத்தனை சுற்று இருக்கும்? 70 சுற்றுகள். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் மாடல் கொஸ்டின் பாருங்க. ஒரு வட்டத்தில் ஆரம் 1% அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் என்ன? ஸோ இந்த மாதிரி ஆரம் இத்தனை சதவீதம், பரப்பு எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் x + y + xy/100. இது ஆல்ரெடி நம்ம சதுரம் செவ்வகம் கான்செப்ட்லையும் பார்த்துருக்கோம். எக்ஸும் 1 சென்டிமீட்டர் 1% தான், ஒய்யும் 1%. அப்போ 1 + 1 இங்கே 1 × 1 / 100. இப்போ 1 × 1 இங்கே மட்டும் சால்வ் பண்ணுங்கள். 1 × 1 1 / 100. அப்போ இதை வந்து நீங்கள் டெசிமல் எழுதுறதா எப்படி நோட் பண்ணுவீங்க? 0.01 நோட் பண்ணுவீங்க. இப்போ இங்கே 1 + 1 2. அப்போ 2 + 0.01. ஆன்சர் என்ன? 2.01. இத்தனை சதவீதங்கிறதா அதிகரிச்சிருக்கும். ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதே மாடல் தான் 2024லையும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் சேம் மெத்தட் தான். ஒரு வட்டத்தின் ஆரமானது சுற்றளவில் 5% அதிகரிக்கும் எனில் உயர்கிறது எனில் வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 5% அதிகரிக்கிறதே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போது 5 + 5 + 5 × 5 / 100. இப்போ ஏதாச்சும் கொடுங்க. 1 5 5 25 100, 1 5 5 4 5 60. இப்போ 1/4. 1/4 அப்படிங்கிறத என்ன நோட் பண்ணுவோம்? 0.25 நோட் பண்ணலாமா டெசிமலில்? இப்போ 5 + 5 10, 10.05, 10.25. ஓகே, அது 2 ஆட் பண்ணலாம். அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது நம்ம ஃபார்முலா நம்ம பார்க்குற மாதிரி தான். வட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு 264 மீட்டர், பூங்காவின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வட்டத்துக்கான பரப்பளவு ஃபார்முலாவும் இங்கே நம்ம பார்த்துக்கலாம், அதோட சுற்றளவு ஃபார்முலாவும் இங்கே நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். வட்டத்துக்கான பரப்பளவு ஃபார்முலா என்ன? πr². இதுதான். இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த வேல்யூ தெரியணும்? ஆரோட வேல்யூ தெரியணும். அதை தான் இங்கே நம்ம சுற்றளவுக்கான வேல்யூலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். அப்போ வட்டத்துக்கான சுற்றளவு 2πr, இதோட வேல்யூ 264 கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா 2 × 22/7 × r = 264.
இப்போ 22 அடிச்சு கொடுத்தா ஒரு 22 இங்கேயும் ஒரு 22 பேலன்ஸ் 4 44னா 2 டைம். அடுத்து ஓரன் 2 இங்கே 6 12. இப்போ ஆரோட வேல்யூ என்னன்னா டிவைடருக்கு 7 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும். அப்போ 6 × 7 6 7 42. இதுதான் ஆரோட வேல்யூ. இந்த வேலையை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ பரப்பளவு ஈக்குவல் என்ன வரும் 22/7 இன்ட்டு நான் ஆர் ஸ்கொயர் தானே, அப்போ 42 × 42. இப்போ 1 7 இங்கேயும் 6 7 42. ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்டல் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எல்லாத்துலேயுமே 4 தானே இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே மல்டிபிள் பண்ணிடுவோம். இப்போ 6 × 22 ஏன்னா ஒரு 6 12. சாரி, இப்போ நம்ம இதில் 6 இங்கேயே நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். 6 12க்கு 2 பேலன்ஸ் 1 6 24 24 1 25. இதை 22ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ 2 4 அடுத்து 10 0 பேலன்ஸ் 1 2 4 1 5 அதே 504 தான் இந்த சைடு வரும். ஓகே, அப்போது என்ன ஆகும் 5 5 4 4. இந்த ஆன்சர் ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின்னா அந்த அமௌண்ட்டு சம்மந்தமாக இருக்கும். ஸோ அமௌண்ட் சம்மந்தமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதோட வேல்யூ கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அமௌண்ட்டை மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வட்ட வடிவ பூங்கா வேலி போடனா சுற்றளவு தான். அப்போ 2πr தான். அது மீட்டருக்கு 5 வீதம் ரூபாய் 1100 ஆகும் எனில் பூங்காவின் ஆரம் என்ன? அதை அப்படியே ரிவர்ஸில் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேலி போட அப்படின்னா மொத்தத்துக்கு 1100 ரூபா செலவாயிருக்கு. ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபா இங்கே செலவு பண்ணியிருக்காங்கன்னா மொத்தத்துக்கு எவ்வளவு சதுர மீட்டர் இருந்திருந்தா இந்த 1100 ரூபா ஆயிருக்கும் அப்படிங்கிறத இதை அடிச்சு கொடுக்கலாம். 4 5 5 இங்கே 2 10 பேலன்ஸ் 1 அப்போ மறுபடியும் 10னா 2 10 220 இருக்கா? ஸோ 220 தான் மொத்த சுற்றளவு 220. இதுல இருந்து அவங்க ஆரம் கேட்டனால அப்படியே 2 = 22/7 × r = 220. அப்போ இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 10ன்னு வரும். மறுபடியும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 5. அப்போது ஆரோட வேல்யூ இந்த 5 இந்த சைடு மல்டிபிள் பண்ணுச்சுன்னா 5 × 7 35. ஸோ 35ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஆரம் வேல்யூ இப்போ இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம். மொத்தம் 220 சதுர மீட்டர் தான். ஒரு மீட்டருக்கு 5 ரூபான்னு ஆனதுனால மொத்தத்துக்கு 1100 ரூபா ஆயிருந்திருக்கு. அப்போ நம்ம அந்த மொத்த சுற்றளவு என்னவோ அதை இங்கே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 2 வட்டங்களின் சுற்றளவு வீதம் 2:3 எனில் அந்த பரப்பளவு வீதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ சுற்றளவோட வீதம்ங்கிற போது இங்கே என்ன பண்ணுவோம் ஆக்சுவலாக இது ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட்டு 2:3 பரப்பளவு அப்படிங்கிற போது ஸ்கொயர் பண்ணிட்டாவே போதும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இதுதான் அதற்கான ஆன்சர். இது எப்படி வந்தது அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா சுற்றளவு அப்படிங்கிறது 2πr இதுதான். இப்போ 2 சுற்றளவுங்கிறனால இன்னும் இப்போ r1 அடுத்து 2πr2 தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஈக்குவல் இந்த வேல்யூ தான் 2/3ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் 2π காமனாக இருந்தாவே r1 r2 இதோட ரேஷியோவே இந்த 2 3 தான் இருக்கும். அப்போ பரப்பளவு வீதம் கேட்கும்போது πr² r1² / πr2². இங்கே என்ன ஆகும்? இந்த π கேன்சல் ஆகிட்டு r1² r2² மட்டும்தான் மீதி இருக்கும். அப்போ டேரெக்டாக இந்த வேல்யூவை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டைம் சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். r1 r2 என்பன இரு வட்டங்களின் ஆரங்கள். இரு வட்டங்கள் உட்புறமாக தொடுமானால். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் ஜஸ்ட் டயக்ராமை புரிஞ்சுட்டாவே போதும். இரு வட்டங்கள் உட்புறமாக தொடுமானால் வட்ட மையங்களுக்கு இடையான தூரமானது. இப்போது ஒரு வட்டம் இது, இன்னொரு வட்டம் பார்த்தீங்கன்னா உட்புறமாக தொடணும். ஓகே, நீங்கள் உட்புறமாக எங்கே வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உட்புறமாக தொடணும், அது எங்கே வேணால் தொட்டுக்கலாம். இப்போது இதோட ஃபஸ்ட்டு பெரிய வேல்யூவோட ரேடியஸ் என்ன? r1 எடுத்துக்கலாம். சின்ன வேல்யூவோட ரேடியஸ் என்ன? r2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அவங்க என்ன 2 மையங்களுக்கு இடையான தூரம் தானே கேள்வி வைக்கிறாங்க. முதல் மையம் இங்கே இருக்குது, ரெண்டாவது மையம் இங்கே இருக்குது. அப்போ இந்த 2 டிஸ்டன்ஸ் தான் நம்ம நோட் பண்ணணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? r1ல இருந்து r2வை நம்ம மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த மையங்களுக்கான அந்த இடைப்பட்ட தூரம் கிடைக்கும். அப்போது r1 - r2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், நல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி மாடல் இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள 3 வட்டங்கள் ஒன்றை ஒன்று வெளியே தொடும்போது அவற்றால் சூழப்படும் பகுதியின் பரப்பு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம 3 வட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா மொதல் வட்டம் இது, ரெண்டாவது வட்டம் இங்கே டச் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே வெளியில் வந்து டச் ஆகும். ஓகே, அடுத்தது 3வது வட்டம் பார்த்துட்டோம்னா இங்கே டச் ஆகும், இங்கே டச் ஆகும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று வெளியில் டச் ஆகிருக்கு.
அதில் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கவனிச்சிங்கன்னா, இந்த வெளிப்புறமாக டச் ஆகிருக்கும்போது கேள்வி என்ன, அதால் சூழப்படும் பகுதியோட பரப்பு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அதால் சூழப்படும் பகுதினா இந்த ஏரியா மட்டும்தான், இந்த ஏரியாவை தான் அவங்க கேள்வியாக கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதோட ரேடியஸ் வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இதோட ரேடியஸ் வேல்யூ அந்த 3 தான். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ 3 தான், அதே போல் இங்கேயும் 3 தான், இந்த சைடு 3, இந்த சைடு 3. அப்போது இங்கே என்னென்னா ஒரு சமபக்க முக்கோணமும் கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போது இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஸோ இந்த வட்டம் இதை ஒரு கால் வட்டம் கிடையாது, வட்டக்கோண பகுதி. ஓகேவா? அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வட்டக்கோண பகுதியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், இதோட பரப்பு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சோம்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 வட்டக்கோண பகுதியோட பரப்பும் கிடச்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் சமபக்க முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிச்சி 2ஐ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடைப்பட்ட பகுதியோட பரப்பளவு கிடச்சிரும். ஓகேவா? ரைட். இப்போ வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, θ/360 × πr², இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இது ஒரு வேல்யூவோடது. இப்போ நம்ம 3 வேல்யூ அப்படின்னா 3ஆல் மல்டி பண்ணாவே டேரெக்டாக 3 வட்டக்கோண பகுதியோட பரப்பே கிடச்சிரும். ஓகேவா? சார் இங்கே θ வேல்யூ கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமபக்க முக்கோணத்துக்கு θ வேல்யூ, அதாவது டிகிரியோட வேல்யூ என்னென்னா, மொத்தத்துக்கு 3ஐ கூட்டினா 60 கிடைக்கணும், சாரி 180 கிடைக்கணும். எல்லாத்துலேயுமே 60 சப்ஸ்டியூட் பண்ணாதான், ஏன்னா சமபக்க முக்கோணம் தானே, அப்போ ஆங்கிலும் சமமாக தான் இருக்கும். அப்போ θ வேல்யூ 60. அப்போ 3 × 60/360 × π வேல்யூ 22/7 × r வேல்யூ 3 × 3, ஏன்னா ரேடியஸ் வேல்யூ 3 தானே, இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சிம்பிளை பண்ணுங்கள். ஸோ இங்கே 60, இங்கே 6 6 36னா 6, 1 3 3, 2 3 6, இந்த ரெண்டும் இங்கே இருக்க 2, இப்போ 11ன்னு வரும். இனி எதையுமே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது, மல்டிபிள் பண்ணிடலாம். 3 9, 9 × 11 99/7. இதை நம்ம அடிச்சு கொடுத்து டெசிமலுக்கு நம்ம மாற்றிடலாம். அப்போ 1 7, இங்கேயும் 1 7, பேலன்ஸ் என்ன 2, 29னா 4 7 28, பேலன்ஸ் 1 வரும். அப்போது அங்கே 0 சேர்க்கும் போது பாயிண்ட் வச்சுக்கலாம், அப்போ 1ன்னு வரும். அதுக்கு அடுத்தது 3 நிற்கும், மீதி 10ல் 7 முடிச்சா மீதி 3, அப்போ 30னா மறுபடியும் 4, இந்த மாதிரி வேல்யூ இருக்கும். ஸோ இது மறுபடியும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 வேல்யூ மட்டும் வச்சுருப்போம். அதுக்கு அடுத்தது சமபக்க முக்கோணம். ஓகே, ஸோ அப்போ நம்ம சமபக்க முக்கோணத்துக்கான பரப்பளவு என்ன அப்படிங்கிற நோட் பண்ணணும். √3/4a², இதுதான். இது ஹைட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா √3/2a, இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல அந்த சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு என்ன, 6 குத்துயரம் என்ன, உயரம் என்ன, இப்படின்னு கேள்வி வைப்பாங்க. ஸோ இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தேவையில்லை. ஏவோட வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 3 சேர்ந்தது தான் இந்த சமபக்க முக்கோணத்தோட பக்கம். ஓகேவா? அப்போ 3 + 3 என்ன, 6 தான் அந்த ஏ வேல்யூ. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். √3யோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், 1.732. ஓகே, /4 × ஏவோட வேல்யூ 6, ஸோ அப்போ 6 × 6. இப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 2, இங்கே 3ன்னு வரும். மறுபடியும் இந்த 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 3, அப்போ 3 × 3 9 அப்படின்னு இருக்குமா. இப்போ இந்த 9ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணியாச்சு அப்படின்னா 20.8, பேலன்ஸ் 1, பேலன்ஸ் 1, 27 1, 28க்கு 8, பேலன்ஸ் 2. அடுத்து 9 7 63, 63 + 2 65, பேலன்ஸ் 6, 9 9 + 6 15. ஓகே, எத்தனை டிஜிட், 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 15.588. இதில் இருந்து இந்த 14.14ங்கிறத நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 something இருக்கும்ல. ஆப்ஷனில் கவனிங்க, 1 something ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இது இந்த மாதிரி மாடலில் ஜஸ்ட்டு ஆரம் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணி எப்படி வேணால் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது ஆக்சுவலாக ஸ்கூல் புக்லையும் கவர் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ஒரு மனிதன் சைக்கிளில் வட்டமாக இடத்தை சுற்றுகிறான். அவனின் வேகம் 14.4 km/மணி. அவன் எடுத்துக்கொள்ளும் நேரம் 1 நிமிடம் 28 நொடிகளானால் அதன் பரப்பளவு என்ன? அப்போ வட்டத்தோட பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்பீட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதோட டைம் வேல்யூ கொடுத்து அதுக்கப்புறம் அதோட பரப்பளவு கேட்குறாங்க. இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 2 டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது டிஸ்டன்ஸுங்கிறது வட்டத்தோட சுற்றளவு அப்படிங்கிறத அர்த்தம்.
ஓகேவா, வட்டத்தோட சுற்றளவுங்கிறதா அர்த்தம். இப்போது டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? ஸ்பீடு இன்ட்டு டைம். ஓகேவா, இதுலையும் நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இங்கே கிலோமீட்டர் பெர் மணின்னு இருக்குது, இங்கே நிமிடம் பெர் அதாவது நிமிடமும் வினாடியும் கலந்து இருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாமே வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு, இப்போ ஸ்பீடை வந்து மீட்டர் பர் செகண்டுக்குனும் டயத்தை வந்து எல்லாமே செகண்டுக்குன்னு நான் மாற்ற போகிறேன். அப்போ அதுதான் ஈக்குவலாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரும் மீட்டரில் தான் கிடைக்கும். அதுதான் ஆப்ஷன்லேயே இருக்குது. அப்போ சேஞ்சஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது புரியுதா? ரைட். இப்போது 14.4ங்கிறத கிலோமீட்டர் பெர் மணியை மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திரந்தா 5/18 மல்டிபிள் பண்ணணும். இப்போது 14.4ங்கிறத 144/10 எழுதிக்கிறேன், இன்ட்டு 5/18 எழுதிக்கிறேன். இப்போ ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10, 9 அடிச்சு கொடுக்கலாம். 9 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 9 18, இங்கே 9 9, பேலன்ஸு 5 ஒரு 54, 9 54, 1 2 8 2 16, அடுத்து 1 2 4 2 8. அப்போ 4ங்கிறது தான் இதற்கான அந்த ஸ்பீடு. ஓகேவா, 4 மீட்டர். அப்போ ஸ்பீட் வேல்யூ என்ன? 4 நோட் பண்ணிட்டேன். அடுத்து டைம் நோட் பண்ணுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1 நிமிடம் 28 வினாடி. அப்போ 1 நிமிடத்துக்கு 60 வினாடின்னு போட்டுருங்க, ப்ளஸ் இந்த 28. அப்போ எல்லாம் வரும் 88ன்னு வருமா? 88. இதுதான் நம்ம எல்லாமே நம்ம மாற்றிட்டோம். இப்போ மீட்டர் இங்கே என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 × 8 32க்கு 2, பேலன்ஸ் 3, அதே போல் 32 3 35. இதுதான் மொத்த டிஸ்டன்ஸு. இப்போ அவங்க பரப்பளவு கேட்குறாங்க. πr² என்ன தேவை? ஆரோட வேல்யூ தான் தேவை. அப்போ இந்த 2πrல இருந்து r வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஸோ அப்ளை பண்ணுங்கள். 2 × 22/7 × r = 352. இப்போ 11 அடிச்சு கொடுத்தா இங்கே 2ன்னு வரும், இங்கே 3 11 33, பேலன்ஸ் 2, அப்போ 22ன்னு இருக்கும். 22க்கு 2 தான். 1 2 16 2 32, 1 2 8 2 16. ஓகே, அப்போ எல்லாமே நம்ம அடித்தாச்சு. இந்த 7 வந்து இந்த சைடு மல்டிப்புளாக மாறிடும். அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 8 7 56. இதுதான் வந்து வேல்யூ. இப்போது πr² சப்ஸ்டிட் பண்ணுங்கள். πr² சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 3 சேஞ்சஸ் இருக்குது. πr². ஸோ பை வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ 56ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 56 2 டைம். இப்போ ஒரே 7 8 7 56. இங்கே நீங்கள் முழு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா ஆப்ஷனில் யூனிட் டிஜிட்லாம் சேஞ்ச் வேறு இருக்குது. அப்போ யூனிட் டிஜிட் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். 6 8 48. அந்த 48ல் 8 மட்டும் எடுத்துக்கோங்க. 8 × 2 16. அப்போ லாஸ்ட்டில் 6 தானே முடியணும். அப்போது ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் அரைவட்டம். அரைவட்டங்கிற போது அதோட பரப்பளவு, அரைவட்டத்துக்கான பரப்பளவு என்ன? πr²/2. ஓகேவா, இதோட சுற்றளவு அப்படிங்கிற போது நீங்கள் சுற்றளவுலாம் ஒரு 2 வேல்யூ நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா π + 2 × r அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். இதவே நீங்கள் ஒரு நம்பரில் நோட் பண்ணுங்கள். அதாவது நான் சொல்கிறது சுற்றளவுக்கு. ஓகே, சுற்றளவுக்கு நீங்கள் ஒரு நம்பரில் நோட் பண்ணுங்கள். என்னென்னா 36/7 × r. இந்த நம்பரை நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்கன்னாவே போதும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆரோட வேல்யூ கொடுத்து அவங்க டைரெக்டாக சுற்றளவுன்னு கேட்டாங்கன்னா அந்த 36/7 நீங்கள் ஆர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணிடலாம். நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணி பை வேல்யூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி மாற்றணும் அவசியம் இல்லை. ஓகே, இப்போ கொஸ்டினை கவனிங்க. 7 சென்டிமீட்டர் ஆரையும் கொண்ட அரைவட்டத்தின் பரப்பு. ஸோ பரப்பு கேட்டிருக்காங்க. 22/7 நோட் பண்ணிடணும். அடுத்து ஆர் வேல்யூ 7 × 7 நோட் பண்ணிடுங்க. டிவைட் பை ஃபார்முலா வரக்கூடிய 2. ஸோ இதில் எதை அடிச்சு கொடுக்கலாம்? இந்த 7 இந்த 7 அடிச்சிடலாம். 2ல் இங்கேயும் 11ன்னு வந்துடும். 11 × 7 77. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், சுற்றளவு கான்செப்ட் வரும். நான் சொல்கிற மாதிரி அந்த 36/7 × r அப்படிங்கிறத அப்ளை பண்ணிங்கன்னாவே ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போது இந்த வட்ட ஷேப்போட விட்டம் தான் இங்கே 70 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் வேல்யூ என்ன வரும்? 35 மீட்டர் அப்படின்னு வரும். ஓகே, வேலி அமைக்க அப்படின்னு கேட்டாவே ஃபஸ்ட்டு சுற்றளவு தான். அரைவட்டத்துக்கான சுற்றளவு தான். சுற்றளவு என்ன வரும்? 36/7 × ஆர் வேல்யூ தானே. ஆர் வேல்யூ 35 நோட் பண்ணிடுங்க. இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 5ன்னு இருக்கும். இப்போது 1 மீட்டருக்கு 12 அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேரெக்டாக இங்கே 12ஆலே கூட நீங்கள் மல்டிபிள்னு போட்டுடலாம். அப்போ 6 × 12 60. 60 × 36.
ஓகேவா? ரொம்ப சிம்பிளானது. 56ங்கிறது 6 × 6 தானே. இப்போது 3 6 கியூபோட வேல்யூ என்ன? 216. ஒரு 0 சேர்த்தா வேலை முடிஞ்சு. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நம்ம ரெஸ்க் எடுத்து மல்டிபிள் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கால்வட்டம் பார்க்கலாம். கால்வட்டத்தில் நீங்கள் ஃபார்முலா கவனிச்சிங்க அப்படின்னா அதோட பரப்பளவு πr²/4. அதே இது சுற்றளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டருங்கிற பார்த்தீங்கன்னா π/2 + 2 × r அப்படின்னு வரும். ஓகேவா? இதவே நம்பரில் நீங்கள் நோட் பண்ணுறதா 25/7 × r. இதை மட்டும் மைண்டில் வச்சுருங்க. ஈஸியாக பெரிமீட்டர் வேல்யூ சுற்றளவு வேல்யூனா அழகாக ஆர் வேல்யூ மட்டும் இந்த நம்பரில் சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுருங்க. ஏன்னா ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்போ π/2 + 2. அங்கே பார்த்தீங்கன்னா π + 2 πங்கிற வேல்யூ மட்டும் கொடுத்துருந்து இங்கே ஆர் வேல்யூ மல்டிபிள் பண்ணியிருந்தோம். எங்கே? அரை வட்டத்துக்கான சுற்றளவில். ஓகேவா? இங்கே π/2 எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல π/2ங்கிறது வரும். ஓகேங்களா? ரைட். இப்போது இதில் ஓகே, இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 21 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்ட பகுதியின் பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பரப்பளவு தானே. பை வேல்யூ 22/7 × ஆர் வேல்யூ அவங்க 21 சென்டிமீட்டருங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஸ்கொயர்னால இன்னொரு 21 ÷ 4. ஃபார்முலாவில் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஓகே, சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 1 இங்கே 3 21. அடுத்து 2ஆல் மட்டும் அடிச்சு கொடுக்க முடியும். 2 4 11. ஓகேவா? இப்போது வேல்யூலாம் மல்டிபிள் பண்ணுங்கள். 11 × 3 33. அல்லது 3 இங்கே வந்து 21 மல்டிபிள் பண்ணுங்க, 63 இருக்கும். இதை 14 மல்டிபிள் பண்ணுறதுக்கு இன்னொரு 63 இப்படி பக்கத்தில் போட்டுருங்க. 3 9 6. இப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போது 3 2 6. அடுத்து 4 2 8. அப்போ 3 4ங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. இது அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். 21 சென்டிமீட்டர் ஆரம்பில் கால்வட்ட பகுதியை சுற்றளவு கேட்குறாங்க. அப்போ சுற்றளவுக்கு நம்ம நம்பர் என்ன பார்த்துருக்கோம்? 25/7 தானே கால்வட்ட பகுதிக்கு. × 6. ஆர் வேல்யூ இங்கே 21 கொடுத்துருக்காங்க. அதுவே 21 இங்கே போட்டுருங்க. 1 7 3 21. 25 × 3 75. ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறதா அந்த ஃபார்முலாவில் பை வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். நிறையா இது கொஞ்சம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபலான கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. வட்டக்கோண பகுதியில் சம்மந்தமாக கேள்வி நம்ம பார்ப்போம். ஒரு வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளமானது அதன் ஆரம் ஆர்க்கு சமமானால் வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலாவே இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, மாடிஃபை பண்ணி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ வட்டக்கோண பகுதியோட வில்லின் நீளம் எல் நம்ம எடுப்போம். அதன் ஆரம் ஆருக்கு சமமானால் மென்ஷன் பண்ணால எல்லோட வேல்யூ 6ன்னு நம்ம எடுத்துக்கலாம். வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வில்லின் நீளம் கொடுத்தும் ஆர் கொடுத்தும் அதோட பரப்பளவு கேட்டாங்கன்னா LR/2ங்கிறதா நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதில் எல் வேல்யூ 6ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே எல்ங்கிறதுக்கு பதிலாக நம்ம 6ன்னே சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன ஆகும்? இதுவும் 6. அப்போ 6 × 6 r²/2. இதுதான் அதுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நல்லா கவனிங்க. 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தில் அதன் மையத்தில் 90 டிகிரி கோணத்தை ஒரு வட்டவில் உருவாக்குகிறது எனில் மிகப்பெரிய வட்டக்கோண பகுதியின் பரப்பை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வட்டம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணுவோம். அதில் 90 டிகிரிங்கிறது ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க, 90 டிகிரி. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மிகப்பெரிய வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே வந்து இதுதான் மிகப்பெரிய வட்டக்கோண பகுதி. 90 டிகிரியை விட்டுட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் மிகப்பெரிய வட்டக்கோண பகுதி. எவ்வளோ ஆங்கிள் வரும்? 270 டிகிரி. ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 360 டிகிரி அப்படிங்கிற கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் கொடுத்து அதோட டீட்டா வேல்யூ பரப்பளவு கேட்டாங்கன்னா A = θ/360 × πr². இதை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ டீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 270/360 × பை வேல்யூ 22/7. ஆர் வேல்யூ என்ன? 10. அப்போ 10 × 10. சிம்பிளை பண்ணுங்க. இந்த 0 அடிச்சு கொடுத்துடலாம். 9 அடிச்சு கொடுத்தா இங்கே 3, இங்கே 4ன்னு வரும். அடுத்து 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 2 5, மறுபடியும் 2 5. ஓகேவா? இப்போது நீங்கள் இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிவைடில் 7ங்கிறது வருது. ஆப்ஷன் டிலைன் டிவைடில் 7 தான் இருக்குது. இது அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு வட்டக்கோண பதியம் வில்லின் நீளம் 15 சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் 10 சென்டிமீட்டர்னு சுற்றளவை காண்க அப்படிங்க. அப்போ வட்டக்கோண பகுதியோட சுற்றளவு கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன? L+2R தான். L வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆரம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணுங்க. 15 + 2 × 10. அப்போ 15 + 2 × 10 20, ஆட் பண்ணால் 35. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு முக்கோணம் சம்மந்தமாக பார்க்கலாம். நீங்கள் முக்கோணம் சம்மந்தமாக இந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே நல்லா ரிவைஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கே கவனிங்க, பின்வரும் பரப்பில் பெரியது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முக்கோணம் சம்மந்தமானதான். ஃபர்ஸ்ட் இங்கே அடிப்பக்கம் உயரம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி அடிப்பக்கம் உயரம் கொடுத்துருந்தாங்கன்னா முக்கோணத்துக்கான பரப்பளவு என்ன சொல்லுவோம்? ஆஃப் BH நம்ம சொல்லுவோம். இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 1/2 × B வேல்யூ 10, உயரம் வேல்யூ 8. ஸோ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 40 அப்படி 8 40. ஸோ 40ங்கிறது கிடைக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நீங்கள் அடுத்தது கவனிங்க, இந்த 3 பக்கங்கள் கொடுத்து அதோட முக்கோணம் கேட்டாங்கன்னா √S × S - A, S - B, S - C. இதுதான். இதுக்கு முன்னாடி நம்ம S வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிச்சா தான் பரப்பளவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும். S வேல்யூ என்ன? A + B + C / 2. ஏவோட வேல்யூ என்ன? 12, பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ 13. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு 2ஆல் டிவைட் பண்ணோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 + 13 25, 25 + 5 30. 30/2 என்ன? 15ன்னு வருமா? ஓகேவா? ஸோ அப்போது ரூட்டில் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் 15 நம்ம நோட் பண்ணிடணும். அடுத்து 15லேருந்து A வேல்யூ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா 15ல் 12 போனுச்சுன்னா பேலன்ஸ் 3. அதே போல் இங்கே 15ல் 5 போனுச்சு அப்படின்னா 10. அடுத்தது 15ல் 13 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 2. இப்போ இதை நீங்கள் அழகாக ஒரு ஷார்ட்கட்டில் பிரிச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ங்கிறத 3 × 5ன்னு பிரிங்க. 3 அப்படியே நீங்கள் நோட் பண்ணிடுங்க. அடுத்து 10 நீங்கள் 2 × 5ன்னு பிரிச்சுக்கோங்க. இந்த 2 அப்படியே வச்சுருங்க. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே ஒவ்வொரு நம்பர் 2 டைம் இருக்கும். 3 2 டைம், 5 2 டைம், 2 2 டைம். அப்போ ரூட்டுக்கு வெளியில் எடுத்தால் ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம நோட் பண்ணால் போதும்ல. இப்போ பாருங்கள், 2 10, 10 × 3 10 × 3 30. ஸோ 30ங்கிறது தான் இதற்கான பரப்பளவு. ஓகேவா? ரைட். இப்போ இங்கே என்னென்னா சமபக்க முக்கோணத்தோட பக்கங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துருக்கோம். சமபக்க முக்கோணத்துக்கான பரப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். வேல்யூ என்ன வரும்? √3/4A² வரும். இப்போ √3/4 ஏவோட வேல்யூ 10ன்னு இருக்கா? அப்போ 10 × 10 100. ஓகே, இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 25ன்னு இருக்கும். இப்போ √3யோட வேல்யூ இங்கே மல்டிப்ளை பண்ணணும். √3ங்கிறது என்ன? 1.732. 25ஓட நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2 10. ஆக்சுவலாக இங்கே ஓகே மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 10 பேலன்ஸ் 1. அடுத்தது 3 15 1, 16க்கு 6 பேலன்ஸ் 1. 7 35 1, 36க்கு 6 பேலன்ஸ் 1. 4 5 5 + 3 8. ஓகேங்களா? அடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2 4, 2 6, 14க்கு 4 பேலன்ஸ் 1. 1 2 2 + 1 3. ஓகேங்களா? ரைட். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 10க்கு 0 பேலன்ஸ் 1. இங்கே 12 1 13க்கு 3 பேலன்ஸ் 1. 8 + 4 அப்புறம் அந்த 1. அப்போது இங்கே 13ன்னு வரும். 13க்கு 3 பேலன்ஸ் 1. இங்கே 4 400. அதாவது இதில் நம்ம 3 டிஜிட் புள்ளி தள்ளி வச்சோம் அப்படின்னா 43 புள்ளி அப்படின்னு வரும். ஸோ 43 புள்ளி அவங்களுக்கு என்ன வேல்யூ வருது? 3 அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது 40 கிடச்சி, அடுத்து 30 கிடச்சி, அடுத்தது 43 கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்க 3ல் பார்க்கும்போது சி பெருசாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னாவே முக்கோணம் சம்மந்தமாக நிறையா ரிவைஸ் பண்ணலாம் சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் 40 கிடச்சி, அடுத்து 30 கிடச்சி, அடுத்து 43.3ன்னு கிடச்சி. இது செங்கோணத்தை உள்ளடக்கிய பக்கங்கள் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் கொண்ட முக்கோணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுவும் நம்ம ஆஃப் BH நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இதில் ஏதாவது ஒரு வேல்யூ பின்னு எடுத்துக்கலாம், ஒரு வேல்யூ நம்ம ஹச்ன்னு எடுத்துக்கலாம். அப்போது 3 × 4 நோட் பண்ணுங்கள். இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 6 மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இந்த இதில் கம்பேர் பண்ணும்போது 43.3 எது கிடச்சி? ஆப்ஷன் சி கிடச்சி. இதுதான் அதுக்கான பெரிய வேல்யூ. புரிஞ்சுங்களா? அந்த ஒரு கொஸ்டினே உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரிஜினல் கொஸ்டின்லாம் கேட்டாங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ தூரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குன்ட்டு. ஓகேவா? ஸோ என்ன இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த மாதிரி உச்சிகள் முனைகள் இந்த கான்செப்டில் கொடுத்து அவங்க பரப்பளவு கேட்பாங்க. அதுலேயும் இங்கே பாருங்க பரப்பளவில் பாதி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரைட். அப்போது இதுக்குன்ட்டு இந்த மாதிரி உச்சிகள் கொடுத்து அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1/2ன்னு ஆரம்பித்து x1 வெளியில் y2 மைனஸ் y3 இது ப்ராக்கெட்டுக்குள்ளே y கான்செப்ட் வரணும். அது 1 2 3 தான் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதே போல் ப்ளஸ் x2 இன்ட்டு y3 மைனஸ் y1 அடுத்து ப்ளஸ் x3 இன்ட்டு y1 மைனஸ் y2 இதுதான் அதற்கான ஃபார்முலா. இப்போ வேல்யூலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேல்யூலாம் கவனிங்க நல்லா. ஃபஸ்ட் ஒருத்தோடனே 1,1ன்னு இருக்கா. ஸோ 1,1ன்னு இருந்துச்சுன்னா இதுதான் x1 y1. அடுத்தது 3,1ன்னு இருந்துச்சுன்னா இது x2 இது y2. அடுத்தது 1,3ன்னு இருக்குது லாஸ்ட்டில் இது x3 இது y3. கரெக்டாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போது 1/2 இன்ட்டு x1ஓட வேல்யூ 1 y2ஓட வேல்யூ 1 மைனஸ் y3ஓட வேல்யூ 3 ப்ளஸ் x2ஓட வேல்யூ 3 y3ஓட வேல்யூ 3 மைனஸ் y1ஓட வேல்யூ 1 ப்ளஸ் x3ஓட வேல்யூ 1 y1ஓட வேல்யூ 1 மைனஸ் y2ஓட வேல்யூ 1. இப்போது லாஸ்ட்டில் இருக்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா 0 ஆயிரும். 1 மைனஸ் 1 0 தானே. அப்போ இதை பற்றி யோசிக்க தேவையில்ல. முன்னாடி இருக்க 2 மட்டும் எடுங்க. அப்போ 1/2 இங்கே 1 இங்கே மைனஸ் 2ன்னு வருமா. அப்போ -2 ப்ளஸ் 3 இன்ட்டு இந்த வேல்யூ 2ன்னு இருக்கும். ஓகே, அப்போ -2 ப்ளஸ் 2 6. ஓகேவா. இப்போ இதில் 1/2 இன்ட்டு இது வந்துட்டு 4ன்னு கிடைக்கும். இதை அடிச்சு கொடுத்தா 2. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம பரப்பளவு தான் 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க பரப்பளவில் பாதி கேட்டதுனால 2ல் பாதி 1. ஸோ 1 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினும் முக்கோணத்திலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போ இதில் ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் 3 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதை எடுத்துக்கணும். மீதி இருக்க 2 நம்பரோட கூடுதல் இந்த நம்பரோட பெருசாக இருக்கும். அப்போது 4 + 5 என்ன வரும், 9ன்னு வருமா. அப்போ இது பெரிய நம்பர். இது முக்கோணத்தை அமைக்கும், முக்கோணத்தோட பக்கங்களாக இருக்கும். அதே போல் ஆப்ஷன் பி கவனிங்க. 3 அதாவது 5 தான் பெரிய நம்பர் கொடுத்துருக்கிறதுலே, மற்ற 2 நம்பரோட கூடுதல் 7ன்னு கிடைக்கிது. அப்போது இதுவும் முக்கோணத்தோட பக்கங்களாக இருக்கும். இங்கே கவனிங்க, 4ங்கிறது பெரிய நம்பர் எடுத்துக்கிறோம். மற்ற 2 நம்பரை கூட்டினோம்னா 5. ஸோ அப்போது அந்த நம்பர் பெருசாக இருக்குது. இதுவும் முக்கோணத்தோட பக்கங்களாக அமையும். லாஸ்ட் இதை கவனிங்க, 3ன்னு இருக்குது பெரிய நம்பர். ஆனால் மற்ற 2 நம்பரையும் கூட்டினாலும் 3ன்னு வருது. கண்டிப்பாக மற்ற சின்ன நம்பரோட கூடுதல் வந்து இந்த 3ங்கிற நம்பரோட பெருசாக தான் இருந்திருக்கணும். ஆனால் இங்கே இல்லை. இதுதான் முக்கோணத்தோட பக்கங்களாக இருக்க முடியாது. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த ஒரு கொஸ்டின் கவனிங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்ட அளவுகளில் எவை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் சொன்ன ட்ரிக்கு இங்கே செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். பிதாகரஸ் தேற்றம் தான். ஏன்னா செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்கையில் எது பெரிய நம்பரோ, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கவனிங்க, 6 9 12 தான் பெருசு. 12ங்கிறது வேல்யூ இங்கே. மற்றது நீங்கள் இந்த வேல்யூ எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ என்ன கண்டிஷன் இருக்கும், அதோட கர்ணம் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மற்ற 2 பக்கங்களோட வர்க்கங்களோட கூடுதலுக்கு சமம். இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் அது செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். இல்லை அப்படின்னா அமைக்காது. 12ங்கிறது என்ன, 144. 9 ஸ்கொயர் பண்ணால் 81. 6 ஸ்கொயர் பண்ணால் 36. இப்போது இங்கே யூனிட் டிஜிட்டை மட்டுமே நீங்கள் பாருங்கள். 1 + 6 7 தான் வரும். இங்கே 144 வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ அமைக்காது. அதே போல் தான் ஆப்ஷன் பிலையும் பெரிய நம்பர் என்ன, 10 ஸ்கொயர், மற்ற 2 நம்பரோட ஸ்கொயர். அப்போது இங்கே 10 ஸ்கொயருங்கிறது 100, அங்கே 25 + 64 0 வரணும் தானே. 5 + 4 9 தான் வருது. அப்போ ஆப்ஷன் பியும் அமைக்காது. அதே போல் ஆப்ஷன் சி கவனிங்க. இருக்கையிலே பெரிய நம்பர் என்ன, 5 √2 தான். அப்போ 5 √2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர். இப்போது இங்கே 5 ஸ்கொயர் 25 + 25 என்ன வரும், 50 அப்படிங்கிற வரணும். இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25, √2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2 கேன்சல் ஆகிட்டு 2ன்னு இருக்கும். அப்போ இங்கேயும் 25 × 2 50னே கிடைக்குதா. அப்போ ஈக்குவல் அப்படிங்கிறதான். அப்போ
ஈக்குவலாக வருது, இதுதான் செங்கோணம் கோணத்தை அமைக்கும். ஓகே, ஈக்குவலாக வந்தால் மட்டும்தானே அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் டியை நீங்கள் செக் பண்ண அவசியமே இல்லை. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஷேப் கவனிங்க, பேரலோகிராம். ஓகே, இணைகரம். இதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கான்செப்டில் கூட கொஸ்டின் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணால் இணைகரத்தில் எது தவறானதுங்க நல்லா கவனிங்க. எதிர்பக்கங்கள் இணையாகும், இது வந்து சரிதான். ஓகே, ஸோ இணைகரம்னு இருக்குன்னா இந்த எதிர்பக்கம் இருக்குது, இதுக்கு இணையாக தான் இதுவும் இருக்கும். அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் கரெக்டு, அவங்க தவறானது கேட்டிருக்காங்க. எதிரெதிர் கோணங்கள் மற்றும் பக்கங்கள் சமமாகும். இப்போ பக்கங்கள் சமமாகும் அப்படிங்கிற பாயிண்ட்டே நம்ம சரின்னு பார்த்துட்டோம். அப்போ இந்த பாயிண்ட்டும் கரெக்டு தான். மூளை விட்டங்களோட நீளங்களும் சமமாகும், இந்த பாயிண்ட் கவனிங்க. மூளை விட்டங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், இது சின்னதாக இருக்கும். ஓகே, ஈக்குவலாக இருக்காது. அப்போது ஆப்ஷன் சி தான் அவங்க கேட்டிருக்க தவறான கூற்று. மூளை விட்டங்கள் ஒன்று கொண்டு இரு சம கூறினோம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு மூளை விட்டத்தை நம்ம நோட் பண்ணோம்னா இதோட பக்கமும் இதோட பக்கமும் சமம். ஓகேங்களா, அப்போ இந்த பாயிண்ட் கரெக்டு, ஆப்ஷன் சி தான் தவறானது. ஸோ அவங்க கேட்டிருக்குது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இணையத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுல ரெண்டு ஃபார்முலா, அதாவது ஒரே ஃபார்முலா. ஏன்னா பிஹெச் அப்படி நோட் பண்ணுவோமா, உயரம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, குத்துயரம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாம். 95 45, ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த மாதிரி மடங்கு சம்மந்தமாக கேள்வி கேட்டிருப்பாங்க. அதாவது பேசிக் ஃபார்முலா வந்து இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும்போது இணையகரத்தின் பரப்பளவு. ஆக்சுவலாக பிஹெச்ங்கிறது பரப்பு, இணையகரத்தோட பரப்பு. இதில் என்ன சேஞ்சஸ் நடக்குது, அடிப்பக்கத்தை 2 மடங்கா, அப்போ 2பின்னு மாற்றுறாங்க. உயரத்தை பாதியாக மாற்றுறாங்கன்னா h/2. இந்த மாதிரி 2 மடங்கு பாதி அப்படின்னு வந்தாவே எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிரும், பிஹெச் தான் ஃபைனலாக நிற்கும். அப்போ மாறாதுங்கிறது அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், இணையகரத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு இணையகரத்தின் பெரிய கோணமானது சிறிய கோணத்தின் 2 மடங்கை விட 30 குறைவாக இருக்கிறது எனில் சிறிய கோணம் மற்றும் பெரிய கோணம் முறையே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இணையகரத்தில் இப்போ சிறிய கோணம் பெரிய கோணம்னா இது பெரிய கோணம், இது சிறிய கோணம். ஓகேவா, இதோட கூடுதல் வந்து 180 டிகிரியாக இருக்கணும். ஆப்ஷனை கவனிங்க, ஆப்ஷன் டியை தவிர வேறு எதுவுமே அதோட கூடுதல் 180 இல்லை. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சாய் சேதனம் ரோம்பஸ். இந்த இதில் வந்து கேள்வி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா மெயினான ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கும். சாய் சேதத்தோட பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2, அதாவது மூளை விட்டங்கள் d1 d2 மூளை விட்டங்கள் அதோட பெருக்குத்தொகை. அப்போ என்ன, ½ இன்ட்டு மூளை விட்டங்களின் பெருக்குத்தொகை. இதுதான் அதுக்கான சரியான ஃபார்முலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சாய் சதுரம் கான்செப்ட்னு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கும், நல்லா கவனிங்க. சாய் மூளை விட்டங்கள் எப்போதும் இருசம கூறிடும். ஓகே, ஸோ சாய் சதுரமும் அதே கான்செப்ட் தான். ஒரு மூளைவிட்டங்கிறது இருசம கூறிடும். அப்போ இதுவும் கரெக்டு. சாய் சதுரத்தின் மூளைவிட்டங்கள் எப்போதும் செங்கோணத்தில் வெட்டிக்கொள்ளும். இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுவும் ஒன்று இது ஒன்று வெட்டுது அப்படின்னா இந்த வேல்யூங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம், செங்கோணம். ஓகேவா, செங்கோணத்தை வெட்டிக்கொள்ளும், இதுவும் கரெக்டு. அப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ரெண்டுமே சரியா? எஸ், இதுதான் கரெக்டானது. மற்றெல்லாம் எதை யோசிக்க தேவையில்லை, ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு சாய் சதுரத்தின் ஒரு மூளைவிட்டம் மற்றதை காட்டிலும் 3 மடங்கு மூளைவிட்டங்களின் கூடுதல் 52 சென்டிமீட்டர் எனில் சாய் சதுரத்தின் பரப்பு என்ன? ஸோ சாய் சதுரத்தின் பரப்பு 1/2 நம்ம நோட் பண்ணோம், d1 இன்ட்டு d2. இதில் ஒரு மூளைவிட்டங்கிறது மற்றதை காட்டிலும் 3 மடங்கு பெருசு. அப்போது முதல் மூளைவிட்டத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ரெண்டாவதை வந்து நம்ம 3x 3 மடங்குன்னு தானே, அப்போ 3xன்னு எடுத்து இங்கேயே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு, அதாவது கூடுதல் நோட் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணிடணும். அப்போது d1 + d2ஓட கூடுதல் 52 அப்படின்னா இங்கே d1 x, d2ங்கிறது 3x, இதோட வேல்யூ தான் 52. அப்போ இதோட வேல்யூ என்ன, 4xன்னு இருக்கும். 4xோட வேல்யூ தான் 52 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1 4 4 பேலன்ஸ் 1 12னா 3 12. அப்போ எக்ஸோட வேல்யூ 13. இந்த 13ங்கிறதான் இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 13, d2ஓட வேல்யூ இங்கே 13 × 3 39. இதைத்தான் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ 1/2 இன்ட்டு 13 இன்ட்டு 39. இப்போது வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலப்பினத்தில் தான் வரும். ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிடுங்க. 13ஐயும் 39ஐயும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணால் 39 27 தானே. ஸோ அப்போது 27 அப்படிங்கிறபோது லாஸ்ட்டில் 7 முடியணும். ஆப்ஷனை கவனிச்சிங்க அப்படின்னா, ஏன்னா எதுவுமே சிம்பிளை பண்ணலை, ஸோ அதனால் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஏன்னா 7ன்னு முடியுது, அதே டயத்தில் டிவைடில் 2ன்னு நிற்குது. ஓகேவா, ஸோ இந்த வேல்யூ தான் அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
சரி, இதை ஒரு டைம் நம்ம ஃபைனல் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா 507/2 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 507/2 நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2 4 பேலன்ஸ் 1 5 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே 3ன்னு கிடைக்கும். பேலன்ஸ் 1/2. அப்போ கலப்பு பின்னம் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கனால இதுதான் சரியான ஆன்சர். ஸோ நான் அவசரத்தில் நான் வந்து ஆப்ஷன் டின்னு சொல்லிட்டேன். ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சரிவகம் கான்செப்டில் இது இல்லாமல் அந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான், அதை வச்சு தான் கேள்வியே இருக்கும். ஸோ அதிலே நம்ம பார்த்துடலாம். இங்கே சரிவத்தோட பரப்பு கொடுத்துட்டு இணைப்பக்கங்களில் 40 சென்டிமீட்டர் கொடுத்து 60 சென்டிமீட்டர் கொடுத்து இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சரிவகம் கான்செப்டில் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ட்டு h இன்ட்டு a + b. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா இதில் 2 பக்கங்கள் மென்ஷன் பண்ணிட்டாங்களே, ஏபிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். உள்ளே நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 40 + 60 அப்ளை பண்ணணும். ஹச்சோட வேல்யூ தான் அவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க. பரப்பளவு 960 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போது இங்கே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 960 = 1/2 இன்ட்டு h இன்ட்டு 40 + 60 100ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போது நீங்கள் சிம்பிளை பண்ணுறதா இருந்தால் இப்போ இந்த 2ஆல் அடிச்சு கொடுங்க, 50ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த 0 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது 5. 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1 5 பேலன்ஸ் 4 46னா 9 5 45. அப்போ 19 புள்ளி தானே வரணும். ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்குது. 19.2 தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நாற்கரம் கான்செப்டில் கேள்வி ஒரே இந்த ஒரு கொஸ்டினை பார்த்தாவே போதும். ஏன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான். நாற்கரத்தோட நீளம் 20 சென்டிமீட்டர், செங்குத்து உயரம் 7 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் இருந்தால் அவற்றின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நாற்கரத்துக்கான பரப்பளவுங்கிற நோட் பண்ணோம்னா 1/2 இன்ட்டு டி இன்ட்டு h1 + h2. ஓகேவா? இப்போ இதில் 1/2 நோட் பண்ணிடுங்க. அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, நீளம் வேல்யூ கொடுத்துருக்காங்களா. ஸோ நாற்கரத்தோட நீளம் நீங்கள் 20ங்கிறத டியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உயரம் 7 + 10 எடுத்துக்கலாம். அதோட பரப்பளவுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட்டு, சிம்பிளை பண்ணோம்னா இங்கே 10, இங்கே 7 + 10 17ன்னு இருக்கும். 17 × 10 170. அப்போ 170 அதுக்கான பரப்பளவு. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கட்டிடத்தின் நீளம் 40 மீட்டர் மற்றும் அதன் அகலம் 20 மீட்டர். கட்டிடத்தை சுற்றி வெளியில் 1 மீட்டர் அகலத்திற்கு பாதை அமைக்கப்பட்டிருந்தால் பாதையின் பரப்பளவு என்ன? ஸோ இந்த மாதிரி பாதை கான்செப்டில் கேள்வி வைப்பாங்க. ஸோ இது நம்ம லாஸ்ட்டு கான்செப்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் ரொம்ப சிம்பிளானதா என்ன ஷேப். இப்போ நீள அகலம் கொடுத்தாவே அது ஒரு செவ்வக வடிவம். இப்போ அந்த சுற்றி வெளியில் அப்படின்னு கொடுத்தா இந்த வார்த்தை நீங்கள் கவனிக்கணும். இப்போது பழைய வேல்யூ என்ன, 40 சென்டிமீட்டர் நீளம் 20 மீட்டர் அகலம். ஓகே, எல்லாமே மீட்டர் தான். இதில் வெளியில் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொன்றுலையுமே வந்து நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே 1 மீட்டர் கொடுத்துருக்கனால நல்லா கவனிங்க, இதோட நீளமும் 1 அதிகரிக்கும், இதோட நீளமும் 1 அதிகரிக்கும். அப்போது வெளியில் உள்ள அந்த நீளத்துக்கு வந்து எவ்வளவு மீட்டர், 42 மீட்டர். அதே போல் அகலத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1 அதிகரிக்கும், இங்கே 1 அதிகரிக்கும். அப்போ மொத்தத்துக்கு 2 அப்படிங்கிற போது வெளியில் இருக்க இந்த ஒரு அகலத்தோட வேல்யூ 22. ஓகேவா? இப்போ இதோட அந்த பாதையோட பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, எல்ஆர் கேபிட்டல், அதாவது எல்பி அப்படிங்கிறது பெரிய பாதையோட பரப்பளவு, ஸ்மால் எல்பி அப்படிங்கிறது சின்ன பாதையோட சின்ன செவ்வகத்தோட பரப்பளவு. இதோட மைனஸ் தான். அப்போ 42 × 22 மைனஸ் 40 × 20. ஓகேவா? ரைட். இப்போ இங்கே நீங்கள் பாருங்கள், இங்கே 40 × 20னா 800 அப்படின்னு இருக்குமா. ரைட். இங்கே 2 4ன்னு இருக்கும். அடுத்தது 2 4, நெக்ஸ்ட்டு 8 84 இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடுங்க. அப்போது 4 இங்கே 4 8 884. அப்போது இங்கே ஆக்சுவலாக பார்த்தோம்னா இங்கே 9ன்னு வருமா. 944 800 போனுச்சுன்னா பேலன்ஸ் 144 இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஒருவேளை உட்புறமாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இருக்க அளவுல இருந்து உட்புறமாக அப்படின்னா அந்த மைனஸ் பண்ண கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி எப்படி புதுசு வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணு. இதை தெளிவாக நோட் பண்ணவே போதும், ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
லாஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. இதுலேயே வந்து பாதை கான்செப்ட்லேயே வட்டம் கேட்பாங்க. ஸோ வட்டத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், வட்டத்தோட ஆரம் 56 மீட்டர் மற்றும் 49 மீட்டர் கொடுத்து பாதையோட பரப்பு கேட்குறாங்க. எது பெருசோ கேப்டலாக எடுத்துக்கோங்க, எது சின்னதோ ஸ்மாலர்னு எடுத்துக்கோங்க. வட்டத்துக்கான பரப்பு என்ன, பை ஆர் ஸ்கொயர் தானே, அதிலே கேபிட்டல் பை ஆர் ஸ்கொயர், அடுத்தது பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதை நீங்கள் பை காமனாக எடுத்துக்கோங்க, கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதுலையும் ஒரு சேஞ்சஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் ஈஸியாக நீங்கள் மல்டிபிள் பண்ணிட முடியும். பை வேல்யூ அப்படியே வச்சுட்டு இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா, அப்போ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர். ஓகேவா? இப்போ இதை வேல்யூ இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பை வேல்யூ 22 × 7 ஆர் ப்ளஸ் ஆர். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 56 ப்ளஸ் 49 ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 5க்கு 5 பேலன்ஸ் 1 105 அப்படின்னு இருக்கும். ஸோ 105 இன்ட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 56 49 மைனஸ் பண்ணால் 7 அப்படிங்கிறது இருக்குமா. ஸோ 7 நோட் பண்ணிடலாம். இப்போது 7 கேன்சல் ஆயிரும். பாருங்கள் 22 × 105 2 10, இங்கே 1 அப்படியே நோட் பண்ணிடலாம். 1 2 இந்த 210 தான் இங்கேயும் வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 1 3 2 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 2 3 1 0 2 3 1 0 ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ எல்லா ஷேப்புமே நம்ம ஒன்ஸ் அந்த ஃபார்முலா வச்சு ரிவைஸ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த மென்சுரேஷன் கான்செப்டில் நீங்கள் ஃபார்முலாவை ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாவே அடுத்தடுத்து கொஞ்சம் பார்த்துலாம். ஒரு சில கொஸ்டின் உங்களை யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுலேயே தெளிவாக நீங்கள் அதை கற்றுட்டு இருக்கலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.